வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ராமச்சந்திரனோட டிரைவர் கண்மணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் பண்ண தப்பை மறைச்சிட்டு கண்மணி கிட்ட மாறனை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. மாறன் கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே கண்மணி ரொம்ப டென்ஷன் ஆகி அவரை கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக ராகவன் கிட்ட போயிட்டு இவர் வேலை நேரம் போக மற்ற டைம்னா சும்மா தான் இருக்காரு, ஏதாவது பார்ட் டைம் வேலை இருந்தால் கேட்குறாரு, போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க ராகவனும் உடனே தாராளமாக போட்டு கொடு, உனக்கு இல்லாத ரைட்ஸா அப்படின்னு சொன்னதுமே கண்மணி உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இனிமே இவர் இங்கே ஃப்ளோர் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணுறாரு, இனிமே இவரோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே, இவர் யாரை வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், அதுக்கு இவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, இவரோட பொசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதை இவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, மாறன் பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பாரு, நீங்கள் தைரியமாக வேலை செய்யுங்க, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக கண்மணி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டிரைவர் வேலைக்கு சேர்ந்ததுமே அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே அவங்களும் கோவப்பட்டு திரும்பிடுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாறன் நாம் எதுக்காக இவனை திட்டி வெளியே அனுப்பணுன்னே தெரியாமல் எதுக்காக அண்ணி இவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாறன் வீராவை கூட்டிகிட்டு அவருக்கு 12th மேக்ஸ் டீச்சராக இருந்தால் வைத்தியலிங்கம் அப்படின்ற சாரை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவரோட வீட்டு அட்ரஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி அவங்கக்கிட்ட கேட்கவே அவங்களும் ரெக்கார்டை பார்த்து அந்த அட்ரஸை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இந்த அட்ரஸில் இப்போ அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க. வீரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூல்லே வேலை செய்கிற அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவரை பற்றி கேட்க இப்போ அவர் அந்த அட்ரஸில் இல்லை, வேறு அட்ரஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வேறு அட்ரஸை கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் அந்த சாரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆரம்பத்தில் மாறனை அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் காவேரி டெக்ஸ்டைல்ஸோட ஓனரோட பையன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறமா உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆமாம், என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்க அப்போ மாறன் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 12th ஆஃப் இயர் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு நீங்கள் என்னை திட்டிங்கல்ல, நீ எல்லாம் கண்டிப்பாக காலேஜுக்கே போக மாட்டேன், உனக்கு கணக்கு சுட்டு போட்டால் கூட வராது, நீ சுவரேறி தான் குதிப்பேன், உனக்கு கல்யாணமே ஆகாது, உன்னை நம்பி எந்த பொண்ணுமே வரமாட்டான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்க அதை இன்னுமாடா ஞாபகம் வச்சுருக்கேன், ஏதோ கோவத்தில் திட்டினேன், சரி இப்போ எதுக்காக வந்த, நீ நல்லா முன்னேறிட்டியா, அது சொல்கிறதுக்காக தான் வந்தியா, அதுக்காக தானடா நான் அப்படி திட்டினேன் அப்படின்னு கேட்க உடனே மாறன் சேச்சாச்சா அதெல்லாம் எதுவுமே இல்லை, இப்போவும் எனக்கு கணக்கு சுட்டு போட்டால் கூட வராது, காலேஜும் அரைகுறை தான், ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல அதில் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்க கல்யாணத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன், இங்கே பாருங்கள் இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் வீரா மாறனா, இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா, MBA, பார்த்தீங்களா ஒரு PG படித்த பொண்ணு, அதுவும் MBA படித்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு அவர் ஏண்டா நீ படித்து பெரிய ஆளாவன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு கேட்க ஆமாம் இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மாறனுக்கு கால் வருதுன்னு சொல்லி மாறன் வெளியில் வருவார். அப்போது மாறனை பற்றி ரொம்ப நல்ல விதமாக அவர் மாறன் கிட்ட சொல்கிறாங்க, வீரா கிட்ட சொல்கிறாங்க, அவன் இருக்கும்போது நான் சொல்லக்கூடாது, அவன் இருக்கும்போது நான் சொன்னால் அவனுக்கு தலைக்கேறிட்டோம்ல, அதனால தான் சொல்கிறேன், மாறன் ரொம்ப நல்ல பையன், அவனோட எண்ணமும் செயலும் எப்போவுமே சரியாக தான் இருக்கும், ஆனால் அது அவனுக்காக இருக்காது, அடுத்தவங்களுக்காக மட்டும்தான் இருக்கும், எப்பவுமே அவன் அடுத்தவங்களுக்காக யோசிப்பான், அவனுக்கு ரொம்ப உதவி மனப்பான்மை அதிகம், அவன் ரொம்ப நல்ல பையன், நீ ஒரு சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு வீரா கிட்ட சொல்கிறாங்க. உடனே வீராவே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா பேசிட்டு வீராவும் மாறனும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பாதி வழியில் போயிட்டு மாறன் கேட்குறாரு, ஆமாம் அவர் ஏதாவது சொன்னாராம், கண்டிப்பாக நான் இருக்கும்போது என்னை பற்றி நல்ல விதமாக சொன்னால் என் தலை கேறிட்டோம்ல, அதனால என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார், அதனால கேட்குறேன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்க வீரா ஆமாம் சொன்னார், என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க அதை சொன்னால் நீ கஷ்டப்படுவியே அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.